இங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சாப்பாடு இலவசம். அதுவும் இல்லாம தூய்மை பணியாளர்களுக்கு வந்து 50% தான் வந்து எங்களுக்கு சாப்பாடுல வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு. சோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து நெறைய இடத்துல இல்ல. எங்கேயுமே வந்து கேள்விப்பட்டதே இல்ல. இத எப்படி உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு? இது வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாரி ஒர்க்ல வரும்போது, அவங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு தான் முக்கியம். அத வந்து வீட்லேருந்து காலையில வர்ற அவசரத்துல அவங்களால கொண்டு வரவோ, அது பண்ணவோ முடியாது. அப்ப ஏதோ இப்ப நாம சர்வீஸ் பண்றோங்கும்போது, என்னால அவங்களுக்கு போய் ஒரு ரூ. 10 குடுக்க முடியாது. அப்போ என்னால முடிஞ்சத அந்த ஹெல்ப்ப நான் பண்றேன். அதே மாரி மாற்றுத்திறனாளிங்கும்போது, அவங்களால முடியலையா, சரி வந்து சாப்பிட்டுட்டு போலாம். இல்லைங்கும்போது, அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் நம்ம அத பண்றோம். அவங்களுக்குமே வந்து ரெகுலர் மெனுல இருக்கிற சாப்பாடு தான். அவங்க கேட்கறது எல்லாமே குடுப்பீங்களா? இல்ல நீங்க குடுக்கறது தான் அந்த மாதிரியா? கேட்கறதுன்னு இல்ல. இல்ல அது அது வந்து அவங்களோட ப்ரிஃபரபிள். இப்ப மார்னிங் 3 வேளைக்குமே கிட்டத்தட்ட வந்து நெறைய பேர் வாங்கிப்பாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி. அப்ப மார்னிங்ல நான் ஏதாவது குடுக்குறேன் அப்டின்னா, டெய்லியுமே வெரைட்டீஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் குடுப்பேன். ஒரே ஃபுட்ஸ் அப்டிலாம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கும் பிரியா இருக்கும் இல்லையா சாப்பிடுறதுக்கு. அதனால அவங்க சாய்ஸ். அதே மாரி லஞ்சுக்கும் வந்து ஒரு நாள் வெரைட்டி ரைஸ், ஒரு நாள் அந்த அவங்க என்ன ப்ரிஃபரபிளா இருக்காங்களோ அந்த மாதிரி நான் குடுப்பேன்.